அது என்னடா சொன்ன அவன்? சினிமாவிலிருந்து சிஎம் கனவோட ஒருத்தன் வந்தா அவனை பிரபாகரன் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் ஓட ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாறு எழுதப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு பதவியேற்றிருக்காரு. அவரோடு இணைந்து சில அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. அத்துணை பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அவர் காலை நக்கி குடிச்சீங்கன்னா 6 வருஷத்துக்கு உங்களுக்கு சொர்ணம் இருக்குண்டா. என்னடா பாடு பாடா உங்க அண்ணக்கு ஏன் இப்படி அழுகிட்டு இருக்காரு? என்னாச்சு மாஸ்டர்? எரிமலை என்னைக்குடா அழுது இருக்கு, அதனாலதான் எனக்கு பதில் அவன அழுக சொன்ன. 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு சட்டை எல்லாம் புடிச்ச பாடி ஸ்டோடாவா இருந்த என்ன கோலி ஸ்டோடாவா. ஆமா, கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். இவ்வளவு காரியங்களும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னடா நடக்குதுங்க? ஒருத்தவங்க கூட போன் எடுக்க மாட்டீங்க. உள்ள வந்தவன முடிச்சீங்களா இல்லையா? ஏண்டா நட்டுக்கிட்டுலாம் எனக்கு கிடையாதா? ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் வச்சே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா, ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா? மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அண்ணே உங்களை போட வேண்டியிருக்கும். அப்படி சொல்றா சிங்கா பட்டிங்களா? அம்மாடி காம பார்வையாளருக்கு எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். வேர்வையோ தூசியோ இதுவும் சர்மத்தை பாதுகாக்கும். யாராவது ஒண்ணு வம்புக்கு இழுத்தாங்கன்னா ஓடு. என் பெரிய பையன் செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. டேய், என் சட்டு கழிச்சிட்டாங்க. வாடா வாடா, என் கண்ணாடி போச்சுடா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. ஒரு அரை ராத்திரி என் பொண்டாடி கூட சந்தோஷமா இருந்துட்டு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு ஆசையா வந்தா அதுக்குள்ள இங்க ஒருத்தன் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தன் கிளிக்க போயிட்டா. இது நாளைக்கு சொன்னா என்ன? இப்பவே எல்லாத்தையும் சொல்லி நான் கையில கத்தி தூக்கிட்டு ஓடணும். மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில எப்பவுமே தேசிய கீதம் தான் முதல்ல வாசிக்கப்படும். திமுக ஆட்சியில எப்பவுமே தேசிய கீதம் தான் முதல்ல வாசிக்கப்படும். என்ன பாபு பேசுறது பாக்குறியா? நம்ம அண்ணன் தான் உனக்குள்ள அழ வச்சார. நீ கூட அன்னைக்கு அழுதிய தேம்பி தேம்பி. அதே அண்ணன் தான். மூடிக்கிட்டு உட்காரு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பொருட்டை எடுத்துக்காதீங்க. அவர் இன்னைக்கு நீட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு. நீட்ல இருக்கிற ஒரு ஃபார்முலாவை சால்வ் பண்ண தெரியுமா அவருக்கு? A+B² ஃபார்முலா தெரியுமானே அவருக்கு? அது பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. கருத்து கந்தசாமிகளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறி இருக்கின்றார். எங்கடா போற? என் பொண்டாட்டி 6 மணில இருந்து காணுங்க. அவ தேடிட்டு போறணுங்க. என் தகப்பனை 6 மணில இருந்து காணோம். தேடிட்டு தான் போறேன். அதுக்கு எதுக்கு இத்த பெரிய லைட்? இவ்வளவு பெரிய லைட்ல டிம்மா தாண்டா தெரியும். கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பொன்முடி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் ராசா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மூப்பே, எங்க மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த இருக்கு சுப்பை அவர்களே. சார், எனி ப்ராப்ளம் சார்? குச்சனை ஜாவோ கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு 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 தான். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா எப்போ நீங்க பிரஸ் மீட் வைப்பீங்க? நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட் வைக்கிறான் சீமான். என்ன நடந்துச்சு இவனுக்கு? இவன் கட்சியை அடக்கம் செய்ய ஆள் இல்ல. சொல்லாதீங்க. ஓமுக என்னக்கா? ஓமுக ஒப்பாரி முன்னேற்ற கழகம். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. மின்வெட்டையில நீங்க சொன்னீங்க, உங்களுடைய முன்னாள் அமைச்சர்
ஆற்காடு வீராசாமி இருக்கிற போது மின்வெட்டால் தான் நாங்கள் ஆட்சியே மாறியது என்றெல்லாம் சொன்ன கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்னோம்னாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தலைவரே பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிச்சது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும், டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். ஏப்ரல் ஃபூல். உனக்கு நீ கோட்டு போட்டது பிரச்சனை இல்லை, உனக்கு ஓட்டு போட்டதுதான் எங்களுக்கு பிரச்சனை. ஐயாட்ட நான் சொல்லி ஜாமீன் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. ஓஹோ, வெளியில எல்லாம் பிச்சை எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன ப்ரோ? திமுக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரின் உதவியாளர் இளஞ்செழியன் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகி 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. மரியாதைக்குரிய அண்ணன் ஆராசா அவர்கள் சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. பாஜக, திமுக, அதிமுக என்னும் கொள்கை புடலங்காய் மார்க்சிஸ்டுக்கு எப்போதும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. திமுகவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது, திமுக காரணத்தை தவிர. நேத்து வந்த சின்ன பையன் ஒரே எலெக்ஷன்ல நம்ம அத்தனை பேர் அரசியல் வாழ்க்கைக்கும் ஆப்படிச்சுட்டாங்க. கதை முடிஞ்சது. ஹிஸ்டரி ஓவர். முட்டாள்தனமா பேசுறான் அவன். அவன் அவன் அப்பனா கேட்க வேண்டிய கேள்வி தான் இவனா கேட்கறான். திங்கையில உனக்கு என்னத்துல கேட்க நடந்துட்டு இருக்கு. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேர்தல் பரப்புரையில விஜய் தமிழ்நாட்டிலேயே எந்த கட்சியும் அசிங்கப்படாத அளவுக்கு அசிங்கப்படுவாரு. அவர்தான் ஒரு என்டர்டெய்னராக இருக்க போறாரு. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. சினிமா நாலேஜ் தானே உங்களுக்கு, அரசியல் பத்தி எல்லாமே தெரியுமில்ல. உங்க தாத்தால இருந்து, உங்க அப்பால இருந்து, உங்க மகன்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும் தானே. ஏன் நீ ஜெயிக்கல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. டேய், சட்டமன்றத்துல ஆளுநரே ஓட விட்ட வர்றா எங்க தலைவரு. நாங்க யார் தெரியல, சட்டமன்றத்திலே உங்க தலைவரை வர விடாம பண்ண வர்றா எங்க தலைவரு. எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை. அப்படியே எங்க ஐயா இன்பா ஐயாவை நான் முதலமைச்சராக ஆமாப்பா. எங்கப்பா அப்பா? அவரு தானே எதிர்கட்சி தலைவர். எங்கப்பா அவரை காணோம்? அப்பாவை காணோம், ஆளே தெரியல, வரவே காணோம். அவரு ஓடி ஒழிச்சுக்கிட்டாரா? எங்கப்பா உங்க அப்பாவை காணோம்? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? பார்த்திருந்துக்கோங்க. ஜோசப் விஜய் அவர்களே, பொம்மை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. போய் அந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, எல்லா ஏரியாவும் ஐயா ஜெல்லுமான்னு சொல்லி இதுல யாரு ஜானு? கச்சத்தீவு என்று சொன்னால் எதிர்கட்சியினர் வெளியே கிளம்பி விடுகிறார்கள். இரண்டாவது பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார். பத்மாவதி பேர்ல டபுள் ஃப்ளோர் ரெஜிஸ்டர் அடிச்சா டைல்ஸ் போடுறாங்க. டைல்ஸ் குளு 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 வீடு ஃபுல்லா ஏசியாமே. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப